T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். இந்த வருஷம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24 வரை. ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் இந்த பதிவில் காணலாம். ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களும் காம திரிகோண ராசியில், காற்று ராசியில் அமர்ந்திருக்கிறது. ராகு சுபகிரகம் கிடையாது. ராகு நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம், சாயா கிரகம். சுட்டெரிக்கும் சூரிய பகவானுடைய ஒளியை, வெப்பத்தை தாங்கி பூமிக்கு இதமாக அளிக்கக்கூடியவர் இந்த ராகு. அரசியலில் பதவி வைக்க வேண்டும், அரசு வேலை வேண்டும், அரசியலில் போய் தான் உயர்ந்த நிலையில் அரசியலில் இருக்க வேண்டும் அப்படின்னா ராகுவுடைய துணை வேண்டும். ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ராகு நட்சத்திரங்கள் காம திரிகோண ராசியில் இருக்கும்போது அன்பு, பாசம், காதல், எதிர்பாலின ஈர்ப்பு இந்த நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பெண்களை அதிகம் நேசிப்பார்கள், பெண்களை அதிகம் காதலிக்கக்கூடியவர்கள். ராகு பிரபஞ்ச சக்தியை விரிவடைந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு கிரகம். இது பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை தன்னுடைய வாரிசுகளை அழிக்கக்கூடிய ஒரு கிரகம். மறைக்கும் சொத்து மக்களுக்கு உதவாதென்று முன்னோர்கள், பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள். அது ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 100% பொருந்தும். ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். வளர்ப்பு பிராணிகள் பாசமாக வளர்ப்பதில் இவங்களுக்கு பிரியம் உண்டு. ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இப்படி வளர்ப்பு பிராணிகள் பாசமாக இவங்க வளர்ப்பார்கள். அதே வழியில் நாய் கடிக்கும், பூனை கடிக்கும், விஷ ஜந்துக்கள் தேள், போரான், நண்டோகுழி, பாம்பு கடிக்கும் இவங்களையோ அல்லது இவங்க குடும்ப நபர்களையோ. விஷம் குடித்து இறப்பவர்கள், விஷம் குடித்து மருத்துவம் பார்த்து பிழைத்தவர்களும் உண்டு. காதல், கலப்பு, ஜாதி மாறி, மதம் மாறி விருப்பப்பட்டு காதலித்து கூட்டிட்டு ஓடி திருமணம் செய்யக்கூடியவர்கள் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. 10/12/2026 வரை சனி பகவான் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிதுனம் ராசிக்கு 10வது வீட்டிலே வக்கரகதியில் செல்கிறார். புதன் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து சனி பகவான் வக்கரகதியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி சென்று வக்கரம் நிவர்த்தியாகி மீண்டும் உத்திரட்டாதியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் முன்னோக்கி வருவார். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 14 வரை மிதுனம் ராசிக்கு 2வது வீட்டிலே புதன் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமாக செல்கிறார். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுகிறது. இப்போ ஆயில்யம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் பாம்புடைய நட்சத்திரம். திருவாதிரையில் பிறந்தவர்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐப்பசி மாதம் 14 வரை பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களால் பாம்பு, போரா, தேள், நண்டோகுழி, ஏன் நாய், பூனை கூட கடிக்கும். விஷ ஜந்துக்கள் தீண்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலே திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ராகுவுக்கு காலப்பகை கிரகம் புதன். புதனுடைய நட்சத்திரத்திலே குரு 2வது வீட்டிலே உச்சமாக செல்கிறார். புதனுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் 10வது வீட்டிலே வக்கரமாக செல்கிறார். அப்போ இளைஞர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூர் சார்ந்து, வெளியிடம் சார்ந்து
வேலை வாய்ப்புகள் அமையும். இப்போ வந்து மத்திய அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா, மத்திய அரசு வேலைக்கு வந்து தேர்வு எழுதுனீங்கன்னா மத்திய அரசாங்க வேலை கிடைக்கும். வெளி மாநிலத்தில் போய் அந்நிய மொழி பேசக்கூடிய இடத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வேலை அமையும். இளைஞர்கள் வந்து வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து, மத்திய அரசு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யுங்க. 10/12/2026 வரை உங்களுக்கு வேலை கிடைக்க மிகச்சிறப்பான ஒரு காலகட்டம். திருவாதிரை நட்சத்திராதிபதி ராகு உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலே, அதாவது பாக்கியஸ்தானத்திலே, செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே ஐப்பசி மாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்பாவை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, பூர்வீகத்தை விட்டு, இளைஞர்கள் வெளியில் தங்கி வேலை பார்க்கும்போது நீங்கள் வந்து கை நிறையா பணம் சம்பாதிக்கலாம். வீட்லேயே அப்பாவோடு இருக்கும்போது அப்பா மகனுக்குள் சண்டை சச்சரவு வரும். அப்பாவும் மகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் விட்டுக்கிற மாதிரி, அப்பாவும் மகனும் நீ என்ன எனக்கு சொல்கிற, நான் என்ன உனக்கு சொல்கிறேன், உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன், என் பேச்சை நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் விட்டுக்குவாங்க. உங்களுக்கு சனி பகவான் வந்து 8, 9ஆம் அதிபதி தான். சனி வந்து வக்கரகதியில் 10ஆம் வீட்டில் செல்லும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் வந்து இதுவரை வருமானம் இல்லாமல், தொழிலில் வந்து நல்ல வருமானம் பார்க்க முடியல, மீடியமாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் தொழில் வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். புதிதாக நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சேர்ந்து இப்போ வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம். முதலாளிக்கு தெரியாமல், அதிகாரிகளுக்கு தெரியாமல் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருந்தவர்கள் இதை லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு சஸ்பெண்ட் ஆகி இருப்பவர்கள், வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். வேலை பதவி இழந்தவர்களுக்கு மீண்டும் அதே வேலை அதே பதவி 10/12/2026க்குள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் செல்லும் போது இறை பக்தி மேலோங்கும். புனித யாத்திரை, பாத யாத்திரை, கிரிவலம் 10/12/2026க்குள் நீங்கள் வந்து புனித ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வருவீங்க. பாத யாத்திரை, கிரிவலம், காசி, ராமேஸ்வரம் இப்படி வந்து யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. புதன் நட்சத்திரத்திலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் செல்லும்போது கமிஷன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள், நண்பர்களோடு கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிக லாபம், நல்ல வருமானங்களை பார்க்கலாம். புதன் நட்சத்திரத்திலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் செல்லும்போது சகோதரிகளுடன், பெண்களுடன் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். அதனால் வந்து பெண்களுடன், சகோதரிகளுடன் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அனுசரித்து போகணும். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை மிதுனம் ராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது, சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. பார்த்தீங்கன்னா வீடு, மனை, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், தாயார் சார்ந்து இந்த காலகட்டம் 10/12/2026 வரை உங்களுக்கு வந்து ஒரு மேன்மையான பலன். புதிதாக பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம், பழைய வீட்டை வந்து பராமரிக்கலாம், மாடி வீடு கட்டலாம். 4ஆம் இடம் சார்ந்த வளர்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவர்கள், மனைவி குழந்தைகளுடன் இதை கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருப்பவர்கள், பேசாமல் இருப்பவர்கள் இந்த காலகட்டம் நல்லா சந்தோஷமாக பேசுவீங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12வது வீட்டின் மேல் விழுகிறது. திருவாதிரை நட்சத்திர இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து வேலை வாய்ப்பு உண்டாகும். விரயச் செலவு, தண்டச் செலவு, தேவையில்லாத செலவுகள் 10/12/2026 வரை திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் குறைந்துவிடும். இந்த சனி வக்கர பெயர்ச்சி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு
இழந்த பதவி, இழந்த வேலையை மீட்டு தரும். தொழிலில் வந்து நல்ல வருமானத்தை தரும். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஆடு, மாடு, கோழி, கால்நடைகள் மூலம் நல்ல வசதி வாய்ப்புகள் பெறலாம். இந்த காலகட்டம் வந்து அனைத்து தொழிலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். சனி வக்கர பெயர்ச்சி 2வது வீட்டிலே குருபகான் நின்று சனியை பாரு செய்யும்போது கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் விஷ ஜந்துக்களிடம் எறும்பு கடிக்கும், போராங்கடிக்கும், தேள் கடிக்கும், பாம்பு கடிக்கும், நாய் கடிக்கும், பூனை கடிக்கும். அதனால் வந்து விஷ ஜந்துக்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் உங்கள் குடும்ப நபர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அறிவுறுத்தல் தான். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.